Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Biotechnology with specialization in computer science and biology. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. ஸோ 30 இயர்ஸில் கல்யாணம் ஆகிட்டு நான் இன்னும் 2 வருஷம் போஸ்ட்பான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி 30 இயர்ஸில் நம்ம ஃபர்டிலிட்டி நல்லா இருக்கா, ஹெல்த் வைஸ் am I fit to postpone my pregnancyங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு பெண்ணை பார்த்துட்டு அவங்க 40 வயசில் பெற்றுக்கலையா, நானும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் நம்மளோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் இஸ் மச் லெஸ்ஸாக கம்பேர்ட் டு அ காகேஷியன். நான் வந்து ஒரு எக் ஃப்ரீசிங் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, நான் 50 வயசில் கூட குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படி யோசிக்க முடியாது. அண்ட் இட் இஸ் நாட் இனஃப் ஆல்சோ. Especially in Chennai, I feel many women come to us seeking fertility after they are 30. See, menopausal age, perimenopausal age ன்னு சொல்லுவோம். Perimenopause வந்து இந்தியன் விமனை பொறுத்த வரைக்கும் ஒரு 45-50 வயசுக்கு மேலே அந்த டைமில். இதில் ப்ரிமெச்சூர் மெனப்பாஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுக்குலாம் 30 வயசுலேயே மெனப்பாஸ் வந்துடும். இவங்களாலேயும் குழந்தை பெற்றுக்க முடியாது. 30 to 35 வயசு அதில் வந்து கிட்டத்தட்ட 50% of women, 40 to 50% of women are losing their fertility. ஐபிசி மங்கினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கவிதா கௌதம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட் மேம். இப்போ பொதுவாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறப்ப ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கிற இஷ்யூஸ் மட்டும் தான் மைண்டில் வச்சுப்பாங்க. இப்போதைக்கு நம்ம இன்கம் வைஸ் பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ அதனால் மேபி ஒரு 2 or 3 இயர்ஸ் நம்ம தள்ளி போடலாம் ப்ரெக்னன்சி அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ்லாம் தாண்டி ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும்? இட்ஸ் அ வெரி வேலிட் அண்ட் குட் கொஸ்டின். ஸோ ஒருத்தர் இப்போ வந்து நிறைய பிளான் பண்ணுறோம் to get married and then கல்யாணம் ஆன உடனே குழந்தையா அப்படிங்கிறது. முன்னாடிலாம் உடனே குழந்தைன்னு நினைப்போம். இப்போ வந்து can we take some time to postpone, can we stabilize financially, ஒரு வீடு கரெக்டாக இருக்கணும், கெரியர் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் I would tell everyone is, நம்ம அப்படி பிளான் பண்ணுறப்போ நம்ம அதுக்கு ஃபிட்டான்னு பார்க்கணும். ஹெல்த் வைஸ் நம்ம போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு ஃபிட்டாக இருக்குமே. இப்போல்லாம் பெண்கள் கல்யாணம் ஆகிறதே வந்து 28, 29, 30 தான் ஆகிறாங்க. ஸோ 30 இயர்ஸில் கல்யாணம் ஆகிட்டு நான் இன்னும் 2 வருஷம் போஸ்ட்பான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி 30 இயர்ஸில் நம்ம ஃபர்டிலிட்டி நல்லா இருக்கா, ஹெல்த் வைஸ் am I fit to postpone my pregnancyங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். திஸ் இஸ் சம்திங் which I want everybody to understand, பிகாஸ் நிறைய பேர் போஸ்ட்பான் பண்ணுறதுல இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அப்புறம் 35 வயசு வரைக்கும் கன்சீவ் ஆகாமல் then they come for fertility treatment, then we identify they've lost their fertility. ஸோ இந்தியன் விமனை பொறுத்த வரைக்கும் we have the genetically or ethnically South Asians, not just Indians, South Asiansக்கே நம்மளுக்கு வந்து fertility level is comparatively lesser. ஸோ நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு பெண்ணை பார்த்துட்டு அவங்க 40 வயசில் பெற்றுக்கலையா, நானும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் நம்மளோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் இஸ் மச் லெஸ்ஸாக கம்பேர்ட் டு அ காகேஷியன். ஆனால் எல்லா விதத்துலையுமே மேபி நம்ம ஹெல்த் வைஸ்லேயும் ஆகட்டும், ஃபுட் கல்ச்சரும் ஆகட்டும், நம்ம தான் வந்து கொஞ்சம் பெண்ணர் மாதிரி இருப்போம். ஆனால் ஏன் மேம் இந்த வேரியேஷன் காட்டுது? இந்த வேரியேஷன் வந்து இட்ஸ் அ ப்ரூவன் ஸ்டடி which was done in recently by a Spanish group. ஸோ அவங்க வந்து ஸ்பானிஷ் பீப்புள் விமனையும் இந்தியன் விமனையும் கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விமனை கம்பேர் பண்ணி then they finally published this result saying that in South Asian ethnicity இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே ஃபர்டிலிட்டி குறையுது அப்படிங்கிறது. அதனால தான் மேபி நம்ம ஊரில் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி the tradition was there, we don't know, we were getting married early, finishing the family and having children very early. That was our culture. So நம்ம இப்போ வந்து போஸ்ட்பான் பண்ணுறோம். மேபி திஸ் இஸ் சம்திங் which we should all think. போஸ்ட்பான் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்ல. I am also a feminist, I'm not against women doing it, but நம்ம health wise அது fit we can't just blindly do it. No, as educated, as career oriented and working women, we should also think, am I fit to do it? அது நார்மலாக ஃபர்டிலிட்டி டெஸ்ட் எல்லாம் அசஸ்மெண்ட் நார்மலாக வந்ததுன்னா then please discuss with a gynecologist and then postpone. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் ஆஃப் எக்ஸ் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்குது. மிர்னால் தாக்கூர் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் எக்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனக்கு ஒரு பேபி வேணும்காக நான் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி அது மாதிரி இருக்க வேணாம். ஸோ எனக்கு எப்போ ரைட் பார்ட்னர் கிடைக்கிறாங்களோ அப்போ நான் வந்து மறுபடியும் இந்த எக்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இருந்துச்சு, இப்போ இங்கே வருது. அது எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க? ஸோ அமெரிக்காவில்
இந்தியாவில் வந்து இப்போ கரண்ட்லி வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 30,000 women are waiting in the waiting list for egg freezing. That is the statistics of America. பட் இது நல்லதா கேட்டதா நம்மளுக்கு தெரியாது. பட் அகெயின் எக் ஃப்ரீசிங்கில் டிஃபிகல்ட்டி என்னன்னா ஒரு நார்மல் விமன் கேன் கிவ் அஸ் 10 eggs. அந்த 10 எக்கை நம்ம ஃப்ரீஸ் பண்ணோன்னா ரெக்கவரின்னு திரும்ப நம்ம ரிவைவ் பண்ணுறப்போ 5 or 6 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 5-6 வச்சு நம்மளுக்கு குழந்தைய உருவாக்கிட முடியுமா அப்படின்னா அதில் ஒரு 30-40% பீப்புளுக்கு தான் நம்மளால் குழந்தைய கொடுக்க முடியும். தட் இஸ் தி வேர்ல்டு ஆவரேஜ். ஸோ இதுதான் நான் வந்து ஒரு எக் ஃப்ரீசிங் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, நான் 50 வயசில் கூட குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படி யோசிக்க முடியாது. அண்ட் இட் இஸ் நாட் இனஃப் ஆல்சோ. ஒரு தடவை நான் ஃப்ரீஸ் பண்ணால் போதுமா, ஷுட் ஐ ஃப்ரீஸ் இட் ட்வைஸ், இதெல்லாம் இருக்குது. நத்திங் இஸ் ஈஸி. நோ எக் ஃப்ரீசிங்கிறது இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் இந்தியாவில் இருக்குது. ஆஃப்டர் ஸோ மெனி ஆக்ட்ரஸஸ் ஹவ் கம் அவுட் சேயிங் நான் எக் ஃப்ரீசிங் பண்ணேன், எனக்கு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத வச்சு இப்போ பார்க்குறாங்க. அண்ட் எஸ்பெஷலி சென்னை தெர் ஆர் பீப்புள், பட் ஐ வுட் சே ஒரு 10% விமன் தான் ஒரு ரியலி ஆஸ்கிங் ஃபார் இட். மற்றவங்களுக்குலாம் இன்னும் அது ஒரு ப்ரையாரிட்டியாகவே தெரிய மாட்டேங்குது. படிக்கிறப்ப படிப்பு ப்ரையாரிட்டி, கல்யாணம் ப்ரையாரிட்டி, ஜாப் ப்ரையாரிட்டின்னு வருதே தவிர இது ஒரு ப்ரையாரிட்டியாக நம்ம மைண்டுக்கு இன்னும் வரலை. அண்ட் அது நீடுன்னு வரப்போ யூஆர் நாட் ஏபிள் டு டூ இட். அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஃபார் very few people whom I have done a egg freezing, a couple who didn't want a child. I've literally forced them to do it because they're very young. 30 years, 35, 33 years, they are deciding not to have a child. And I said, what if you want a child at 43? Anniki neenga eppadi irpingenu theriyadu. You will not have eggs in your body. So freeze it, then do whatever you want. And second was a woman who was divorced. 2-3 people who have been divorced, but don't have a partner. Ready a partner illa, but enak kolanda venum. I know I will get married sometime in my future. So let me do this. Appdin doers is nariya varanga. So this is an encouraged thing. And the third group of people is like cancer survivors. So cancer treatment க்கு போறோம், எஸ்பெஷலி ovarian cancerலாம் வருது, வேற ஓவரிஸ் ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. அப்போ வந்து கண்டிப்பா வந்து உயிருங்கிறது இம்பார்ட்டன்ட். பட் அந்த உயிரை காப்பாற்றினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதும் நம்ம யோசிக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சேவிங் அவர் லைஃப். அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியணும், ஷீ ஷுட் ஹாவ் அ ஃபேமிலி லைஃப், அதெல்லாம் யோசிக்கிறப்ப தே ஹாவ் டு ஃப்ரீஸ். அண்ட் யங் சில்ட்ரன் 15 வயசுக்கு மேலே இருக்காங்கனாலே தே கேன் ஃப்ரீஸ் தியர் எக்ஸ். இப்போ ஒரு பக்கம் பார்த்தோன்னா இப்போ ரொம்ப இந்த ஃபெமினிசம் பேசுகிற மாதிரி எனக்கு வந்து குழந்தையே வேணாம், ஃபெமினிசமில் எல்லாருமே வந்து தனக்கான லைஃப்பை நம்ம வாழ போகிறோம், குழந்தைங்களாம் வேணாம், அவங்கள பார்த்துக்கிறதுலே டைம் போய்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எப்படியாச்சும் அந்த லாஸ்ட் ஹோப் போடும் நான் ட்ரை பண்ணிவிடுவேன், எனக்கு குழந்தை வேணும்னு இருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் பார்க்குற பார்வை. ஆஸ் அ டாக்டராக நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? யார் வந்து நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? ஸ்டில் இந்தியா அவ்வளோ மோசமாக இல்லை, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய. பட் என்னென்னா ராங் ஏஜில் வராங்க நிறைய. எஸ்பெஷலி இன் சென்னை ஐ ஃபீல் many women come to us seeking fertility after they are 30. By 30, they have low AMH level, that is a hormone which can tell us அவங்களோட ஃபர்டிலிட்டி இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் இருக்கா இல்லையாங்கிறப்போ அவங்க நிறையவே கம்மியாக வராங்க. ஸோ அதுக்கப்புறம் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் மோர். 1-2 எக்கை வச்சு 1-2 எம்ப்ரியோ வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், உடனே நிற்குமான்னு தெரியாது. ஷுட் தே நீட் அ டோனர், ப்ரொவைட் தம் எக்ஸ், இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ தட் இஸ் வை ஃபர்ஸ்ட் ஐ செட் பிஃபோர் யூ போஸ்ட்பான் ப்ளீஸ் செக் வெதர் யூர் அ ரைட் பர்சன் டு டூ இட். அதை நம்ம தெரிஞ்சுக்காமல் பண்ணக்கூடாது. ஈவன் இஃப் you're not ready with your marriage, you're not ready with your partner, or you're not ready for a baby, I think it's better to freeze at least eggs so that you're mentally free to take some time. இப்போது எக்ஸ் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் வரைக்கும் நம்மளுக்கு அந்த எக்கோட ஃப்ளோ வந்து வந்துட்டு தான் இருக்க போகுது. ஆஃப்டர் மெனோபாஸ் கண்டிப்பாக வந்து அந்த எக்கோட என்ன சொல்கிறது அந்த ஸ்டோரேஜ் வந்து இருக்காதுன்னு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பட் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 30ஸ்லேயே வந்து ஃபர்டிலிட்டி ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாகுது 30ஸ்ல பொறுத்த வரைக்கும்? மெனோபாசல் ஏஜ், பெரிமெனோபாசல் ஏஜ்னு சொல்லுவோம். பெரிமெனோபாஸ் வந்து இந்தியன் விமனை பொறுத்த வரைக்கும் ஒரு 45-50 வயசுக்கு அந்த டைமில் 45லேருந்து 53க்குள்ளே we can எனி டைம் எக்ஸ்பெக்ட். It differs with people. இதில் ப்ரிமெச்சூர் மெனோபாஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுக்குலாம் 30 வயசுலேயே மெனோபாஸ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒன் குரூப், வெரி வெரி லோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். இவங்களாலையும் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஹூ வில் பிலாங் டு திஸ் கேட்டகரின்னு நம்ம சொல்லவும் முடியாது, அந்த ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஓகே, சடனாக அவங்களுக்கு பீரியட்ஸ் நின்று போயிடும் அந்த மாதிரி. இதுக்கு அது ஏர்லியாக கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னா they won't bother. பட் குழந்தையும் இல்லை அப்படிங்கிறப்போ சம்டைம்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். சிலர் வந்து ஜெனட்டிக்கலியே பீரியட்ஸே வராமல் இருப்பாங்க, when small uterus, ஜெனட்டிக்கலி மாறுபட்டு இருக்காங்க. ஸோ they will never get
periods at all. This is another group where they will definitely need an IVF for treatment to conceive. And there is few, I mean, women கொஞ்சம் ஏர்லியாகவே மெனபாசல் சிம்டம்ஸ்க்கு வந்துடுறாங்க. இப்போ ரீசெண்டாக விமன் பார்த்தோன்னா இந்தியா அதை தான் சொல்கிறேன், ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் ஆஃப் சவுத் ஏஷியன்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ். 30 to 35 வயசு அதில் வந்து கிட்டத்தட்ட 50% ஆஃப் விமன், 40 to 50% ஆஃப் விமன் ஆர் லூசிங் தியர் ஃபர்டிலிட்டி, குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த 40 to 50%ல எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஸோ ஆல் ஆஃப் தெம் நீட் சம் ஹெல்ப். மேபி இப்போது வெஜினல் ஆகட்டும், இல்லைனா வந்து இந்த கைனகாலஜிஸ்டே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குழந்தைக்கு நம்ம ட்ரை பண்ணோன்னா அப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஓகேன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி மேபி நம்ம பீரியட்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு இச்சினஸ் இருக்கலாம், அதுக்கெலாம் நம்ம போய் பார்க்கவே மாட்டோம். மேபி அதனால இந்த ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாக இருக்கா இந்தியாவில்? ஃபர்டிலிட்டி ரேட் பை எத்னிசிட்டி இட் இஸ் லெஸ். அண்ட் நம்ம 30 years தாண்டறப்ப த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ளைன் இன் ஃபர்டிலிட்டி ரொம்பவே பார்க்குறோம். 35 வயசை தாண்டறப்ப ரொம்ப ரேப்பிட் டிக்ளைன் ஆகுது. 35 to 40 வந்து ரொம்ப ரேப்பிடாக டிக்ளைன் ஆகிடுது. ஸோ 35 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க they are finding it very difficult. Probably ஒரு 10% of women தான் நல்லா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 80% to 90% of women will have some kind of subfertility or சுத்தமாக எக்ஸே இல்லாமல் டோனர் எக்ஸு இந்த மாதிரி போகிறவங்க நிறையவும் இருக்காங்க. இப்போ விமனோட ஹெல்த் பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ மேலோட இன்ஃபர்டிலிட்டி ரேட் ஆகட்டும், இல்லைனா அவங்களால குழந்தை பெற்றுக்கிற தன்மை ஆகட்டும், அது எந்த அளவுக்கு இருக்குது? men I think till 45 I think they don't have any problem at all. 50ல கூட we see men with a very good sperm count அதெல்லாம். But recent days people working in IT sector, especially people working for US shift, வேறு அந்த நடராத்திரி போயிட்டு காலங்காத்தால் வர்றது, இதையே ஒரு 5-6 வருஷத்துக்கு பண்ணுறாங்கல்ல, நைட் ஷிஃப்டே கண்டினியூவஸாக. அந்த மாதிரி மென்னு, சம் ஸ்மோக்கர்ஸ், ஆல்கஹாலிக்ஸ், ட்ரக் அப்யூஸில் இருக்கவங்க, ஒபிசிட்டி, எனி மெடிக்கல் டிஸார்டர்ஸ் லைக் சீஜர்ஸ், சைக்கியாட்ரிக் தெரப்பியில் இருக்கவங்க, இவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப ஏர்லியாகவே ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறத பார்க்குறோம். இப்போ மென்னும் உமனும் ஆஸ் அ கப்பலாக வந்து டிசைட் பண்ணுறாங்க, மேபி இப்போ நம்ம வந்து இட்ஸ் ரெடி டு ஹேவ் அ பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து மேபி ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக நீங்கள் சொன்ன மாதிரி கரியர் வைஸும் ஆகட்டும், இல்லைனா செல்ஃப் கேர் உட்பட என்ன மாதிரி சேஞ்சஸை கொண்டு வரும்? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன மாதிரிலாம் இருக்கணும் உங்களுக்கு? முன்ன காலத்தில் வந்து வி ஹேட் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ நம்ம எல்டர்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வி நோ ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் இட் வி டென் டு ஃபாலோ இட். வேறு வழியே இல்லை, இவங்களுக்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சுருவோம். தொல்லை பண்ணிக்கிட்டே பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ வந்து ரீசன்ட் டேஸ் மோர் ஆஃப் நியூக்ளியர் ஃபேமிலி, த பேரண்ட்ஸ் ஆர் நாட் வித் த சில்ட்ரன், தேர் லிவிங் இன் அது டிஃப்ரெண்ட் சிட்டி, அந்த லைஃப் ஸ்டைலை இவங்க மானிட்டர் பண்ணுறது கூட கிடையாது, எப்படி இருக்காங்கன்றது தெரியாது. இப்போ அப்ராட்லலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கல்யாணன்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி am I fit for my partner அப்படிங்கிற வரைக்கும் they want to assess everything so that the marriage stays longer. நான் ஆரம்பத்திலேயே என்ன ஃபினான்ஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஹவு டு ஐ பேலன்ஸ் மை ஃபினான்சஸ், நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஹஸ்பண்ட் ஒன்று வச்சுருக்கேன், மை பார்ட்னர் இஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட், ஹவு டு வி ஷேர் மணி, இது கொண்டு they are trying to assess before getting into a marital commitment. ஸோ குழந்தை எப்படி பார்த்துக்கிறது, who will put effort, இப்போ கெரியரை யார் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகிறா, husband women after having a child, and how much will my husband support me, how much will my wife support me, இது எல்லாமே அசஸ் பண்ணி எல்லாமே ஒத்து வரும்னு ஒரு சைக்காலஜிஸ்டோ இல்லை டீமோ சொல்கிறாங்க. அப்படின்னதுக்கப்புறம் they get into a marital commitment. இது நல்லதா கேட்டதான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் they are doing it. ஒரு புரிதல் ஏற்படும். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கஷ்டம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு இது பிடிக்குது, உனக்கு அது பிடிக்கல, ஸோ ட்ரை டு அட்ஜஸ்ட் வித் ஹர் அப்படின்றத முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா மேபி ஒரு பேலன்ஸ் கிடைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தெரியாத ஒரு ரேண்டம் பர்சனை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டிஃபிகல்ட்டி, சைக்கலாஜிக்கல் அடாப்டேஷனில் டிஃபிகல்ட்டி, ஸோ மச் ஹேபிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு they are doing that. Second வந்து is a pre-conception counseling. ஸோ pre-conception is also very important. நான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபிட்டாக, am I medically fit for getting into this pregnancy, என்னோட லைஃப் ஸ்டைலை நான் கரெக்ட் பண்ணிக்கணுமா, am I obese, should I lose my weight, am I a smoker, should I stop smoking and alcohol, drug abuse ன்னா கண்டிப்பாக I have to drop everything and be clean before I get into this. And எந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுப்பாங்க மேம்?
lifestyle தான் we'll try to correct. So lifestyle நம்மளுக்கு நிறைய issues இருக்குன்னா we'll try to correct that first. Second வந்து we will do certain medical test. So generally ஒரு anemia இருக்கா, ஃபிட்டா இருக்காங்களா, vitamin deficiency இருக்கா, nutritional deficiency இருக்கா, then we check the hormones, thyroid, prolactin, இந்த மாதிரி இதெல்லாம் அந்த hormones are very important for getting pregnant. So in the hormones எல்லாம் பேலன்ஸ்ல இருக்கா, or whether they having in regular periods or irregular periods. So irregular periods now should they correct before they plan, or should they be on some fertility treatment for planning? இதெல்லாம் plus genetically குடும்ப ரீதியா நமக்கு ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, லைக் ஹீமோஃபீலியா, இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து குழந்தைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. டியூரிங் ப்ரெக்னன்சி நம்ம அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தாலசீமியாஸ் ஆர் வெரி காமன் இன் நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியா. தாலசீமியானா எதுன்னு மேம்? தாலசீமியா இஸ் அ ஜெனட்டிக் டிஸார்டர் விச் ரன்ஸ் இன் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே பிளட்டு கம்மியாகவே இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ், ஹீமோக்ளோபின்லாம் நம்ம 12 இருக்கணும்னா அவங்களுக்கு வெறும் ஒரு 7-6 இருப்பாங்க. ஸோ அடிக்கடி செக் பண்ணி அடிக்கடி டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் நாட் வெரி காமன் இன் சவுத் இண்டியன்ஸ், பட் மோர் காமன் வித் நார்தன் பார்ட். அண்ட் இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறது அண்ட் எனி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இன் ஃபேமிலி விச் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட். ஸோ குழந்தைக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சால் we can say your baby is going to be affected. Is there something which we can give some other options. ஸோ குழந்தைக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இப்போது ஃபர்டிலிட்டியில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆதர். நீ நேச்சுரலாக கன்சீவ் ஆகாத, யூ ஹாவ் டு கன்சீவ் த்ரூ ஃபர்டிலிட்டி. ஸோ இந்த நோய் இங்கே வராமல் பார்த்துக்கிறதுக்கு சில டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ ஜெனட்டிக் பற்றி நம்ம பேசும்போது என்னென்னா, இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, என்னோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், மாமா பையனை கல்யாணம் பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயம் இருக்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் இந்த டிசீஸ்லாம், அந்த ஜெனட்டிக் டிசீஸ் ரீதியாக வரதெல்லாம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம பேசுவோம். பட் அதில் தான் இன்க்ரீஸ் ஆஃப் சான்சஸ் இருக்கா, இல்லைனா வேறு ஏதோ ஒரு எத்தனிசிட்டியை தாண்டி மேபி வேறு ஏதோ ஒரு சிட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கும் நம்ம ஜெனட்டிக் வந்து நம்ம பார்க்கணுமா? அந்த காலத்தில் வந்து மேரிங் த கசின்ஸ் அப்படிங்கிறது பரம்பரையாக நடக்கும். ஸோ ஒரு நோய் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்குன்னா அந்த நோய் அங்கேயே சுற்றிகிட்டே இருக்கும். தேர் வில் பி பிளைண்ட்னஸ் இன் ஒன் பர்டிகுலர் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் பார்த்தா காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நிறைய பேருக்கு அங்கங்கே ஒரு சில்ட்ரன் இருப்பாங்க, காது கேட்காது. தே வில் பி சம் ஒன் மென்டலி ரிட்டார்டட் இன் தேர் ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸில் வருதா அப்படிங்கிறது சம்டைம்ஸ் it can be prevented when you're marrying outside. அப்படின்றது. அப்புறம் வந்து நிறைய congenital anomalies, குழந்தை ஃபார்மேஷனில் டிஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பட் ரீசெண்ட்லி அனாமலிஸ்க்கும் congenital இதுக்கும் பெரிய relationship illa. There are people who are having good children also, but certain diseases which will run in the family can be prevented. அதே மாதிரி preconception counselingல இப்போ டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கன்சீவ் ஆகணும். இப்போ இன்சுலினில் இருக்காங்க, ஐ மீன் டேப்லெட்ஸில் இருக்காங்க. சம்டைம்ஸ் வி கன்வெர்ட் தெம் டு இன்சுலின் ஃபார் பெட்டர் கண்ட்ரோல் பிஃபோர் கன்செப்ஷன். பிபி ஜாஸ்தியாக இருக்கவங்க பிபி மாத்திரை விச் இஸ் சேஃப் ஃபார் த ப்ரெக்னன்சி அண்ட் பேபி, அந்த மாதிரி மாற்றுறது. ஃபிட்ஸ் வரவங்க, ஷீசர்ஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் மாத்திரையை மாற்றணும். தே கான் பி ஆன் த சேம் டோஸ், ஹை டோஸ், அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் தே கேன் பிளான் ஃபார் தியர் கன்செப்ஷன். இப்போ கன்சீவ் ஆகிடுறாங்க, பட் அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னவா இருக்குது மேம்? ஏன்னா நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஏன் இந்த அவேர்னஸ் கூட இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சது உண்டு. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இன்னும் வந்து நிறைய மித்ஸ் பிஹைண்ட் ப்ரெக்னன்சி இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு 9 குழந்தை 10 குழந்தைன்னு வச்சுக்கிறது வந்து ஒரு நார்மல் திங். அப்போ வந்து their intention was ஏதோ ப்ரெக்னென்ட் ஆவாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி வளர்க்குறாங்கன்னு கூட தெரியாது. எப்படி 9 குழந்தைய வளர்த்தீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும். இப்போ வந்து 2 குழந்தை ஒரு சிங்கிள் சைல்டு, we are not even looking at having more children அப்படிங்கிறப்போ இந்த 2 குழந்தைய எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது our mind is. ஸோ அந்த ப்ரெக்னன்சி becomes precious. ஒரு பொண்ணு குழந்தைன்னு கன்சீவ் ஆகிட்டா அப்படியே விழுந்து பார்த்துக்கிறது, டெலிவரியில் பார்த்துக்கிறது அப்படின்றது வந்து மைண்ட் செட்டில் வந்துருச்சு. Especially for the mothers, women of previous generation. So குனியாத, உடனே கன்சீவ் ஆனோடனே குனியாத, நிமிராத, குனிஞ்சு எடுக்காத, வேலைக்கு போகாத, காரில் போகாத, பஸ்ஸில் போகாத, ட்ரெயினில் போகாத, உட்காந்து நல்லா சாப்பிடு, don't do any work. இது வந்து இப்படியே வந்துடுது. இதனால வர வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம். ஒபிசிட்டி, இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறதுனால லேபர் காம்ப்ளிகேஷன்ஸ், இன்சிடென்ட்ஸ் ஆஃப் C-section இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் திஸ். அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாதம் எதுவுமே பண்ண விடுறது இல்லை. அப்புறம் தட் பிகம்ஸ் அ ஹேபிட் ஃபார் த கேர்ள். அதுக்கு அடுத்த 3 மாதமாக அவங்க எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ திஸ் ஹேஸ் டு பி
broken. People should be treated as normal as, I think there's a lot of awareness with the actresses and influencers doing a lot of pregnancy videos. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு போடுறது ஓரளவுக்கு மோட்டிவேஷன். பீப்புள் ஆர் நவ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ப்ரெக்னென்சினா நம்ம நார்மலாக இருக்கலாம், இவ்வளோ பயந்து போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அண்ட் நிறைய மித்ஸும் இருக்குது ரிலேட்டட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், டேட்ஸ் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கே ஏன் டேட்ஸில் தான் இருக்கிறதுலையே நல்ல அயன் சத்து இருக்குது, டேட்ஸை சாப்பிடலன்னா வேற என்ன சாப்பிட்றது? அதே மாதிரி பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பிறக்கும், அது நம்ம கேட்டிருப்போம். குங்கும பூ சாப்பிட்டாலும் குழந்தை வெள்ளையா பிறக்காது. அப்பா அம்மா என்ன கலர்ல இருக்காங்களோ அதான் பிறக்கும். ஓகே, நோ, இட் இஸ் ராங் இஃப் த சைல்டு இஸ் ஃபேர். பேரண்ட்ஸோட வெள்ளையாக பிறந்ததுனால நல்லாவும் இருக்காது. அண்ட் கீரை சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கும். எதெல்லாம் நல்லதோ எல்லாத்துக்கும் ஒரு மித்து வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆனவுடனே 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடணுங்கிறது அகேன் பெரிய தப்பு. ஒருத்தவங்க மட்டும் சாப்பிட 2 பேருக்கு சேர்த்து சாப்பிட, நிறைய சாப்பிடணும். 2 இட்லி சாப்பிட்ற பிள்ளைய போட்டு 4-5 சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் வந்து யூஆர் ஜஸ்ட் இன்க்ரீசிங் ஓவர்லோடிங் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இதனால ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர் இதுதான் வரப்போகுது. ஐ திங்க் டயட் வைஸ் இன்னும் நிறைய அவேர்னஸ் வரணும் மக்களுக்கு. அதே மாதிரி ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ பீட்சாவையும் பர்கரையும் ஐஸ்கிரீமையும் எவ்ரி திங் இஸ், அது வரைக்கும் நம்ம டயட் கண்ட்ரோலில் இருக்கவங்க கூட அந்த வார்த்தையை கேட்டோடனே ஸோ நல்லா சாப்பிட்லாம் இனிமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ தே ஸ்டார்ட் ஜங்க் ஈட்டிங் டூ மச். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். தீஸ் ஆர் மித்ஸ் விச் வி ஜென்ரலி சி. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Biotechnology with specialization in computer science and biology. Max Hair Clinic, India's leading hair regrowth experts.